வாசல்களின் வரிசையில் ஊரணி வாசலுக்கு அடுத்தாற்போல இந்த தண்ணீர் வாசலை பற்றி இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஊரணி வாசல் என்பது எருசலேம் மதிலுக்கு வெளியே இருக்கின்ற கீகோன் ஆற்றிலிருந்து நகரத்திற்கு உள்ளாக கொண்டு வரப்படுகின்ற அந்த ஒரு ஃபவுண்டன், அது ஊற்று, அந்த நீர் அது ஊற்றாக பொங்கி வருகின்றது. இது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகின்றது. இந்த பொங்கி வருகிற ஊற்று நீர் அந்த ஊரணி வாசலுக்கு பக்கத்தில் அந்த சீலோவாம் என்ற குளத்திலே அது நகரத்தின் பயன்பாட்டுக்காக சேமித்து வைக்கப்படுகின்றது. அந்த நீர் பத்திரப்படுத்தப்படும்படியாக அதற்கு சீலோவாவின் குளத்து மதிலையும் அங்கு கட்டுகிறார்கள் என்று சொல்லி நெகேமியா 3:15 பார்க்கின்றோம். எனவே அந்த தண்ணீர் பாதுகாக்கப்படும்படியாக அது ஒரு பலனுள்ள ஒரு மதிலால் அது அணை போட்டு அதை பலப்படுத்தி அதை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை குறிக்கின்ற இந்த தண்ணீர், இதையும் யாரும் மாற்றவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. உபாகமம் 4:2, உபாகமம் 12:32, பிரசங்கி 3:14, நீதிமொழிகள் 30:6, பிரசங்கி 3:14, இந்த பகுதிகளிலெல்லாம் இந்த வேத வசனங்களோடு தேவன் அமைத்திருக்கின்ற இந்த அமைப்பினோடு ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே தேவனுடைய வார்த்தையானது அது அழியாததாக, நிலைத்திருக்கிறதாக, மாற்றப்பட முடியாததாக இருக்கின்றது. ஏனென்றால் வேத வசனங்கள் மனிதருடைய சித்தத்தினால் எழுதப்படவில்லை. 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21 நம்ம பார்க்கின்றோம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எப்படி இந்த ஊருணி வாசல் அடையாளப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரிலிருந்து அந்த சீலோவாம் குளத்தின் தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறதோ, அங்கே இருக்கின்ற அந்த தண்ணீர் வாசல் அங்கே கட்டப்படுகிறதோ, அதை போல பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இந்த வேத வசனங்கள் வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரையும் வேத வசனங்களையும் பிரிக்க முடியாது.